பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. அன்பின் நல்ல ஆவியானவரே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கின்றோம். இன்றைய நாளில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நற்செய்தியினுடைய விளக்கங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும் பொருட்டு எங்கள் அகக்கண்களை நீர் திறந்தருள்வீராக. ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இன்று தவக்காலத்தின் 23ஆம் நாளில் இருக்கிறோம். நாம் இன்று லூக்கா நற்செய்தியினுடைய முதல் 2 அதிகாரங்களை சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இயேசுவினுடைய குழந்தை பருவ நிகழ்ச்சிகள், யோவானினுடைய பிறப்பை பற்றி முன்னறிவிக்கக்கூடிய செய்தி முதல் அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது. திருமுழுக்கு யோவானின் தாயாராகிய எலிசபெத் அவர்கள் ஆரோனின் வழிவந்தவராக இருக்கிறார். எலிசபெத்தும் அவரது கணவரான செக்கரியாவும் வயது முதிர்ந்தவர்களாகவும் எலிசபெத்து கருவுற இயலாதவர்களாகவும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். செக்கரியா ஆரோனின் வழிவந்த குடும்பம் என்பதால் குருத்துவ பணி ஆற்றி வருகிறார். திருக்கோவிலுக்குள் சென்று தூபம் காட்டுவதற்காக அன்று தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இந்த செக்கரியா. அவர் கோவிலுக்குள் சென்று தூபம் காட்டுகிற வேளையிலே கபிரியேல் தூதர் வந்து அவருக்கு தோன்றி, செக்கரியா அஞ்சாதீர், உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது என்று எலிசபெத்து ஒரு மகனை பெற்றெடுப்பார் என்று வாக்களிக்கிறார். செக்கரியாவோ, இது நடைபெறும் என்பது எனக்கு எப்படி தெரியும்? நான் வயதானவன், அதுபோல் என் மனைவியும் வயது முதிர்ந்தவளாயிற்றே என்றார். ஆகவே இது நம்பிக்கையின்றி கேட்கப்பட்ட ஒரு கேள்வியாக பார்க்கப்படுகிறது. அதற்கு கபிரியேல், நான் கடவுளின் திருமுன் நிற்பவன், உம்மோடு பேசவும் இந்த நற்செய்தியை உமக்கு அறிவிக்கவும் அனுப்பப்பட்டவன். இதோ பாரும், உரிய காலத்தில் நிறைவேற இருக்கும் என்னுடைய வார்த்தைகளை நீர் நம்பவில்லை. ஆதலால் அது நிறைவேறும் வரை நீர் பேச்சற்றவராய் இருப்பீர், உம்மால் பேசவே இயலாது என்றார். கடவுள் விடுத்த அழைப்பின் பேரில் நம்பிக்கை கொள்ளாமல் சந்தேகம் கொண்டதால் செக்கரியா வாய்ப்பேசும் நிலையை இழந்தார். திருப்பணி காலம் முடிந்ததும் அவர் வீடு திரும்புகிறார். அதற்கு பிறகு அவரது மனைவி எலிசபெத்து கருவுற்று, மக்களுக்குள் எனக்கு இருந்த இகழ்ச்சியை நீக்க ஆண்டவர் எனக்கு அருள் கூர்ந்து இந்நாளில் இவ்வாறு செய்தருளினார் என்று தமக்குள் அவர் சொல்லிக் கொண்டார். பிறகு இயேசு பிறப்பினுடைய முன்னறிவிப்பு மரியாளுக்கு கிடைக்கிறது. மரியாளும் வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். செக்கரியாவின் பதிலில் சந்தேகம் இருந்தது, ஆனால் அன்னை மரியாளினுடைய பதிலில் நம்பிக்கை இருந்தது. அதனை தெரிந்து கொள்ளக்கூடிய தேவை இருந்தது. ஆகவே அன்னை மரியாள் நம்பிக்கையோடு கடவுளினுடைய மீட்பு திட்டத்தில் இணைகிறார். மரியா எலிசபெத்தை சந்திப்பதற்காக யூதேயா மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார் என்று நாம் பார்க்கிறோம். மரியாளினுடைய வீடு நாசரேத்துள் இருக்கிறது. நாசரேத்தூரிலிருந்து யூதேயா மலைநாட்டில் உள்ள ஏன்கரீம் என்ற ஊருக்கு அவர் விரைந்து சென்றதாக விவிலிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். நாசரேத்தூருக்கும் யூதேயா மலைநாட்டில் உள்ள ஊரான ஏன்கரீமுக்கும் ஏறக்குறைய 150 கிலோமீட்டருக்கு மேல் இருப்பதாக நாம் அறிய வருகிறோம். தூய ஆவியினாலே நிரப்பப்பட்டு கன்னியாக இருக்கும் பொழுதே ஒரு மகனை பெறுவதற்காக கருவுற்ற நமது அன்னை மரியாள் 5-6 நாள்களுக்கு மேலான அந்த கால்நடை பயணத்திலே, அந்த சூழ்நிலையிலே அவர் ஈடுபடுகிறார். அத்தோடு மற்றவர்கள் அறிய வந்தால் அந்த இளம் கன்னியினுடைய நிலைமை என்னாகும்? அவர் மீட்பு திட்டத்தில் நம்பிக்கையோடு இணைவதை நாம் மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்வோம். ஆண்டவருடைய வார்த்தைக்காக அனைத்தையும் இழக்க துணிந்தால் கல்லால் இருந்து கொள்வார்கள் என்ற சூழ்நிலை இருந்தாலும் அவர் நம்பிக்கையோடு மீட்பு திட்டத்தில் இணைந்து ஆண்டவரோடு பயணிக்கிறார். எலிசபெத் அம்மாளும் முதிர்ந்த வயதில் கருவுற்றிருப்பதை அறிந்த அவர் அவருக்கு உதவி செய்வதற்காக தாழ்ச்சியுள்ள மனநிலையோடு சித்தி உறவு முறை வரக்கூடிய எலிசபெத் அவர்களை சந்திப்பதற்காக அவர் இவ்வளவு தூரம் பயணம் செய்வதை நாம் பார்க்கிறோம். மேலும் 56வது வசனத்திலே
மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கி இருந்த பின்பு தம் வீடு திரும்பினார் என்று பார்க்கிறோம். ஆக தான் கடவுளுடைய தாய் என்ற நிலையில் இருப்பினும் எலிசபெத் அம்மாளை சந்தித்து அவருக்கு 3 மாத அளவில் பணிவிடை புரிந்ததை நாம் விவிலியத்திலிருந்து அறிந்து தெரிந்து கொள்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே உடன்படிக்கை பேழையானது ஒரு கட்டத்தில் ஓபேது ஏதோம் அவர்களது வீட்டிலே 3 மாத அளவு தங்கியிருந்து அவருக்கு ஆசி வழங்கியதை நாம் படித்திருக்கிறோம். ஆக நமது அன்னை மரியாள் புதிய உடன்படிக்கை பேழையாக சித்தரிக்கப்படுகிறார். பழைய உடன்படிக்கை பேழை எவ்வாறு ஆண்டவருடைய இறைவார்த்தையான அந்த 10 கட்டளைகளையும் வாழ்வு தரும் உணவான மன்னாவையும் ஆரோனின் தளிர்த்த கோலையும் கொண்டிருந்ததோ, அதே போல வாழ்வு தரும் உணவாகிய நமது ஆண்டவரை, இறை வார்த்தையான நமது ஆண்டவரை தனக்குள் தாங்கி இருக்கக்கூடிய பேறு பெற்ற அன்னை மரியாளும் உடன்படிக்கை பேழைதானே. திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பை பற்றி தொடர்ந்து பார்க்கிறோம். அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது என்று பார்க்கிறோம். ஆண்டவனுடைய வருகையை அறிவிக்க இருக்கக்கூடிய புதிய எலியாவாக திருமுழுக்கு யோவான் அவர்கள் சித்தரிக்கப்படுவதை நாம் காண்கிறோம். பிறகு செக்கரியாவினுடைய புகழ் பாடல் இயேசுவினுடைய பிறப்பை பற்றி தொடர்ந்து நாம் சிந்திக்கிறோம். இயேசுவினுடைய சந்திப்புக்காக காத்திருந்த நேர்மையாளராகிய சிமியோன் என்பவரும் ஆவியின் தூண்டுதலினாலே தனது அகக்கண்கள் திறக்கப்பட்டு, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு உலகுக்கு மீட்பை கொண்டு வரக்கூடிய குழந்தையாகிய அந்த இயேசுவை காணக்கூடிய பேறு பெற்றதை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். அதே போல தனது முதிர்ந்த வயதினராக இருக்கக்கூடிய அன்னா என்கிற இறைவாக்கினரும், அவர் 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண் ஆன அவர் 84 வயதிலே கோவிலை விட்டு நீங்காமல் அங்கேயே தங்கியிருந்து பணிபுரிந்து நோன்பிருந்து அல்லும் பகலும் திருப்பணி செய்து மன்றாடி வருவதை நாம் விவிலியத்திலே வாசிக்கிறோம். தேவமாதா தனது 3 வயதிலே கோவிலிலே காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எருசலேம் ஆலயத்திலே வாழ்ந்து வந்ததாக அவரது வரலாறு கூறுகிறது. அவ்வேளையிலே இந்த அன்னாள் அவர்களே அன்னை மரியாளுக்கு துணையாக இருந்திருக்க வேண்டும். அவர்கள் ஒரு இறைவாக்கினர் என்பதால் கன்னி ஒருவள் கருவுற்று மகனை பெறுவாள், அது இந்த மரியாவாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் அப்போதே அறிந்திருக்க வேண்டும். அந்நேரத்தில் அவர்களும் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமினுடைய மீட்புக்காக காத்திருந்த எல்லோரிடமும் அக்குழந்தையை பற்றி அவர் பேசுவதை நாம் விவிலியத்திலே வாசிக்கிறோம். தொடர்ந்து சிறுவனாகிய இயேசு கோவிலிலே தங்கிவிடுவதை நாம் பார்க்கிறோம். 12 வயது ஆன பொழுது எருசலேமுக்கு குடும்பமாக இவர்கள் செல்லும் பொழுது இயேசு கோவிலில் தங்கிவிட்டார். அவருடைய பெற்றோருக்கு தெரியாத சூழ்நிலையிலே பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையேயும் அறிமுகமானவர்களிடையேயும் அவரை தேடியும் அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பிச் சென்றதை நாம் பார்க்கிறோம். 3 நாள்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டதையும் நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இந்த சூழ்நிலையிலே தமது கணவர் சூசையப்பரோடு அவர் வந்து கொண்டிருக்கலாம் என்று கருதிய மாதாவுக்கு அவர் சூசையப்பரோடு இல்லை என்பதை அவர் அறிந்த பிறகு தனது கணவரிடம் கோபித்துக் கொள்ளவில்லை என்று கடவுள் மனிதன் காவியம் கூறுகிறது. அவர் மிகுந்த தாழ்ச்சியுள்ளவராக தனது கணவராம் சூசையப்பரோடு இணைந்து மீண்டுமாக இழந்து போன தமது மகனை தேடி எருசலேம் ஆலயத்திற்கு சென்று அங்கே 3ஆம் நாள் இயேசுவை கண்டடைகிறார்கள். மரியாளுடைய தாழ்ச்சியை ஒவ்வொரு குடும்ப பெண்களும் கொண்டிருக்க வேண்டும். ஆமீன். தொடர்ந்து நாம் இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம். புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1. அர்ப்பணம். மாண்புமிகு தெயோபில் அவர்களே, நம்மிடையே நிறைவேறிய நிகழ்ச்சிகளை முறைப்படுத்தி ஒரு வரலாறு எழுத பலர் முயன்றுள்ளனர். தொடக்கம் முதல் நேரில் கண்டும் இறைவார்த்தையை அறிவித்தும் வந்த ஊழியர்கள் நம்மிடம் ஒப்படைத்துள்ளவாறே அவர்களும் எழுத முயன்றுள்ளார்கள். அதுபோலவே நானும் எல்லாவற்றையும் தொடக்கத்திலிருந்தே கருத்தாய் ஆய்ந்து நீர் கேட்டறிந்தவை உறுதியானவை என தெரிந்து கொள்ளும் பொருட்டு அவற்றை ஒழுங்குபடுத்தி உமக்கு எழுதுவது நலமென கண்டேன். குழந்தை பருவ நிகழ்ச்சிகள். யோவான் பிறப்பை பற்றி முன்னறிவித்தல். யூதேய நாட்டில் ஏரோது அரசனாக இருந்த காலத்தில் அபியா வகுப்பைச் சேர்ந்த செக்கரியா என்னும் பெயர் கொண்ட குரு ஒருவர் இருந்தார். அவருடைய மனைவி ஆரோனின் வழிவந்தவர். அவர் பெயர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கடவுள் பார்வையில் நேர்மையாளர்களாய் விளங்கினார்கள். ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள். அவர்களுக்கு பிள்ளை இல்லை. ஏனெனில் எலிசபெத்து
கருவுற இயலாதவராய் இருந்தார். மேலும் அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். தம்முடைய பிரிவின் முறை வந்தபோது செக்கரியா கடவுளின் திருமுன் குருத்துவ பணி ஆற்றி வந்தார். குருத்துவ பணி மரபுக்கு ஏற்ப ஆண்டவரின் கோவிலுக்குள் சென்று தூபம் காட்டுவதற்கான சீட்டு செக்கரியா பெயருக்கு விழுந்தது. அவர் தூபம் காட்டுகிற வேளையில் மக்கள் கூட்டத்தினர் அனைவரும் வெளியே இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது ஆண்டவருடைய தூதர் ஒருவர் தூப பீடத்தின் வலப்பக்கத்தில் நின்றவாறு அவருக்கு தோன்றினார். அவரை கண்டு செக்கரியா அச்சமுற்று கலங்கினார். வானதூதர் அவரை நோக்கி, செக்கரியா, அஞ்சாதீர், உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது. உம் மனைவி எலிசபெத்து உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு யோவான் என பெயரிடுவீர். நீர் மகிழ்ந்து பேருவகை கொள்வீர். அவரது பிறப்பால் பலரும் மகிழ்ச்சியடைவர். அவர் ஆண்டவரது பார்வையில் பெரியவராயிருப்பார். திராட்சை ரசமோ மதுவோ அருந்த மாட்டார். தாய் வயிற்றில் இருக்கும் போதே தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார். அவர் இஸ்ரேல் மக்களுள் பலரை அவர்களுடைய கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வரச் செய்வார். எலியாவின் உளப்பாங்கையும் வல்லமையையும் உடையவராய் ஆண்டவருக்கு முன் செல்வார். தந்தையரும் மக்களும் உளம் ஒத்துப்போகச் செய்வார். கீழ்ப்படியாதவர்கள் நேர்மையாளர்களின் மனநிலையை பெறச் செய்வார். இவ்வாறு ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு மக்களினத்தை ஆயத்தம் செய்வார் என்றார். செக்கரியா வானதூதரிடம், இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும்? நான் வயதானவன், அதுபோல் என் மனைவியும் வயது முதிர்ந்தவளாயிற்றே என்றார். அதற்கு வானதூதர் அவரிடம், நான் கபிரியேல், கடவுளின் திருமுன் நிற்பவன். உம்மோடு பேசவும் இந்த நற்செய்தியை உமக்கு அறிவிக்கவும் அனுப்பப்பட்டுள்ளேன். இதோ உரிய காலத்தில் நிறைவேற இருக்கும் என்னுடைய வார்த்தைகளை நீர் நம்பவில்லை. ஆதலால் அவை நிறைவேறும் வரை நீர் பேச்சற்றவராய் இருப்பீர். உம்மால் பேசவே இயலாது என்றார். மக்கள் செக்கரியாவுக்காக காத்திருந்தார்கள். கோவிலில் அவர் காலம் தாழ்த்தியதை குறித்து அவர்கள் வியப்படைந்தார்கள். அவர் வெளியே வந்தபோது அவர்களிடம் பேச முடியாமல் இருந்தார். ஆதலால் அவர் கோவிலில் ஏதோ காட்சி கண்டிருக்க வேண்டும் என்று அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அவர் அவர்களிடம் சைகைகள் வாயிலாக உரையாடி வந்தார். பேச்சற்றே இருந்தார். தம்முடைய திருப்பணிக்காலம் முடிந்ததும் அவர் வீடு திரும்பினார். அதற்கு பின்பு அவருடைய மனைவி எலிசபெத்து கருவுற்று 5 மாதம் அளவும் பிறர் கண்ணில் படாதிருந்தார். மக்களிடையே எனக்கிருந்த இகழ்ச்சியை நீக்க ஆண்டவர் என் மீது அருள் கூர்ந்து இந்நாளில் இவ்வாறு செய்தார் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். இயேசு பிறப்பின் முன்னறிவிப்பு. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தம் ஆனவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார். உன்னதரின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தையாம் தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் மறுமொழியாக அவரிடம், தூய ஆவி உன்மீது வரும். உன்னதரின் வல்லமை உன்மேல் நிழலிடும். ஆதலால் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். மரியா எலிசபெத்தை சந்தித்தல். அந்நாட்களில் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டிலுள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது அவரது வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளி. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றின் கனியும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை
பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். மரியாவின் பாடல். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கிறது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறித்து வருகிறார். வலியோரை அரியணையினின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். நம் மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் அபிரகாமையும் அவர்தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறத்தாழ 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். திருமுழுக்கு யோவானின் பிறப்பு. எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8ஆம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். செக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயர் வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், உம் விருப்பம் என்ன என்று அதன் தந்தையிடம் சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லாரும் வியப்படைந்தனர். அப்பொழுதே அவரது வாய் திறந்தது, நா கட்ட விழுந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேய மலைநாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி, இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. செக்கரியாவின் பாடல். பிள்ளையின் தந்தை செக்கரியா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு உரைத்த இறைவாக்கு. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் தம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்டிருந்த ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னதரின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் நிழலிலும் இருப்போருக்கு ஒளி தரவும், நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும், நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. குழந்தையாயிருந்த யோவான் வளர்ந்து மனவலிமை பெற்றார். இஸ்ரேல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரை அவர் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2. இயேசுவின் பிறப்பு. அக்காலத்தில் அகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரேனியு என்பவர் ஆளுநராய் இருந்தபோது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தத்தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவிலுள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவிலுள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறு காலம் வந்தது. அவர் தம் தலைமகனை பெற்றெடுத்தார். பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார். ஏனெனில் விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. இடையர்களும் வானதூதர்களும் அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில்
இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவருடைய தூதர் ஒருவர் அவர்கள் முன் வந்து நிற்கவே ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே வானதூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. வானதூதர்கள் அவர்களை விட்டு விண்ணகம் சென்ற பின்பு இடையர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வாருங்கள், நாம் பெத்லகேமுக்கு போய் ஆண்டவர் நமக்கு அறிவித்திருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பிச் சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்ததும் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார். இயேசுவை கோவிலில் அர்ப்பணித்தல். மோசேயின் சட்டப்படி தூய்மைச் சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவி அவர் மேல் இருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் தாம் சாகப் போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்யும். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிறவினத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவும் என்றார். ஆசேர் குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர். மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லோரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். நாசரேத்துக்கு திரும்பிச் செல்லுதல். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பிச் சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்தது. கடவுளின் அருளும் அதன் மீது இருந்தது. கோவிலில் சிறுவன் இயேசு. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவர். இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாள்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணியர் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையேயும் அறிமுகமானவர்களிடையேயும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பிச் சென்றனர். 3 நாள்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டனர். அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும்
அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக் கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் விளங்கினார். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.